பாவிகளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இருதயமே இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இருதயமே அன்பு தீச்சு வாழை தெரியும் சூளையான இயேசுவின் தயாளமும் சேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே சகல புண்ணியங்களையும் முழுமையாக நிறைவு பெற்ற இயேசுவின் திரு இருதயமே எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றம் உரியவரான இயேசுவின் திரு இருதயமே இதைகளுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திரு இருதயமே இயேசுவின் திரு இருதயமே உண்மை நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகள செய்ய நித்திய சிகரங்களின் ஆசையாக இயேசுவின் திரு இருதயமே பொறுமையில் மிகுந்த தயாரமுள்ள தாராளமான இயேசுவின் திரு இருதயமே வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் நிலை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திரு இருதயமே எங்கள் காவல் செயல்களால் வேதனையுற்று வருந்திய இயேசுவின் திரு இருதயமே மரணம் வரையும் கீழ்ப்படிந்த இயேசுவின் திரு இருதயமே உயிர்க்கும் உயிருமான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் சமாதானமும் ஒற்றுமையும் இணைப்புமான இயேசுவின் திரு இருதயமே பாவங்களின் பலியான இயேசுவின் திரு இருதயமே உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு இயேசுவின் திரு இருதயமே உம்மில் இருப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரு இருதயமே எல்லா புனிதர்களின் ஆனந்த சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி இதயத்தின் தாழ்ச்சி பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். ஆட்சி செய்கின்ற எங்கள் பேரில் முதலாவது தேவ மாதாவின் திரு சரீரமானது கல்லறையில் அழியாதிருக்கும் வரம் பெற்றது. இரண்டாவது, அந்த பரமநாயகி இறந்த 3ஆம் நாள் உயிர்க்க வரம் பெற்றாள். மூன்றாவது, தேவ மாதாவின் உத்தானமான கொண்டாடுகிறோம். ஆனால் எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு இறங்கி நாங்கள் அனுபவித்ததை நீக்கி இங்கிருந்து அடிக்கடி சொல்ல வேண்டிய புனித தர்மாவது உங்களுடைய அடிப்படையில் நாங்கள் சிந்தித்த பெருமை வாக்குவோம். 25ஆம் நாளில் அத்திசு சீமோன் சோழன் என்பவர் தேவ மாதாவை உத்தம நிலையால் வளர்ந்த ஆட்சியுள்ளவராய் தினமும் அன்னையை பார்த்து நான் உண்மை வணங்கும் விதம் எப்படி என்று முக்கியத்தை கொடுத்து சொன்னதாவது, நீ நமக்கு ஏற்றவர்கள் சேர்ந்தார்கள். அந்த சபையில் சேர்ந்த ஓர் சேகவனிடத்தில் நடந்த புதுமையானது. பிரெஞ்சு நாட்டு அரசராகிய 13ஆம் ஞான பிரகாசியர் என்பவர் மெட்போலியா என்னும் நகரை முற்றுகையிட்டு அதை பிடிக்க பிரயாசப்படுகையில் உத்திரியத்தை தரித்து கொண்டிருந்த ஓர் மேலாடையை ஊடுருவி சென்றாலும் சரீரத்துக்குள் புகாமல் உத்திரியத்தில் பட்டவுடனே நசுங்கி போய் கீழே விழுந்தது. தந்தை இரண்டாவது சொல்லி அந்த சிங்கத்தை ஸ்தோத்திரம் செய்தார்கள். மூன்றாவது, 2 நூற்றாண்டுகளுக்கு முன் இயேசு சபை குருக்களில் ஒருவராகிய ஞான பிரகாசியர் என்னும் குருவானவர் எழுதி வைத்த புதுமையானது. ஓர் ஊரில் ஓர் பிற சமய மனிதன் என்னுள்ளே படைத்தருளும் உயிர்த்தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். திருப்பாடல்கள் 51:10. பாவிகளை தேடி வந்த தெய்வமே என் இறைவா, பாவங்களுக்கு அடிமைகளாக்கப்பட்டு உம்மையும் உம் அன்பையும் விட்டு வெகு தூரம் சென்று தனிமையில் ஏங்கி
தவிக்கின்ற எங்கள் வாழ்க்கையை எண்ணி மனம் வருந்துகின்றோம். இனி பாவம் செய்யாதே என்று முடித்து, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று முடித்து, நீங்கள் நம்பிய வழியே உங்களுக்கு நிகழட்டும் என்று முடிந்து, பாவிகளை தேடி வந்து அன்பு செய்த தூய இதய ஆண்டவரே, எங்கள் பாவ வாழ்க்கையை எண்ணி பாவிகளாகிய நாங்கள் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். மனமிறங்கி மன்னித்தருளும் ஆண்டவரே. அன்பார்க்கும் திருமகன் இடையே பெருமை கொள்ளும் நாம் நம் அன்பினால் அவர்களுக்கு பொழுது வருகின்ற வியத்தகு நன்மைகளை இவ்வாறு கண்டது கொடையில் விட்டால் அது திரு இதயம் பொங்கி வரும் நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியுமா உம்மோடு தூயானோடு இறைவனா என்றென்றும் வாழும் ஆட்சி செய்கின்ற ஆண்டதும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
மரியாதை செலுத்துவோம். அன்பார்ந்த இறை மக்களே, நமது கிழச்சிரி மண்ணானது பல ஆசிரியர்களை ஈண்டெடுத்த பெருமைக்குரியது என்றால் மிகையாகாது. இன்றைய நவநாள் திருப்பலியில் நம் ஆசிரியர்களுக்காக நன்றி பலி செலுத்துவது சிறப்பாகும். நம் தாய் திரு அவை புனித ஜான் பாப்டிஸ்ட் டி லா சாலே என்ற புனிதரை ஆசிரியர்களின் பாதுகாவலராக நமக்கு கொடுத்துள்ளது. ஆகவே அப்புனிதரை போன்று வேடம் அணிந்து உயிருள்ள இறை வார்த்தையை பவனியாக கொண்டு வரும் இவ்வேளையில் அனைவரும் எழுந்து நின்று வார்த்தையான இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம்.
தந்தை மகன் தூய ஆவியின் பேராவே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, தூய ஆண்டவருடைய 238வது பேரிறக்க பெருவிழாவை 7ஆம் நாளிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். 7ஆம் நாளிலே எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் பாவிகளை தேடும் இதயம் என்கிற இறை சிந்தனையிலே நாம் சிந்திக்கவிருக்கிறோம். நாளிலே நமக்காக திருப்பதி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வந்திருக்கும் நம்முடைய ஆசிரியர்கள் அருட்தந்தையர்கள், நம்முடைய கிரைஸ்ட் கல்லூரியிலே பணியாற்றுகிற கல்வி பணியை சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கிற அருட்தந்தையர்களை நாம் வரவேற்கிறோம். சிறப்பாக அவருடைய உடல் உலகத்திற்காகவும் அருட்பணி லூயிஸ் அவருடைய உடல் உலகத்திற்காகவும் அவருடைய திருத்தத்திற்காகவும் அருட்பணி ஆரியவில்லியம் அவருடைய உடல் உலகத்திற்காகவும் அவருடைய கருத்தில் நிறைவேறவும் அருட்பணி அருள்மணி அவருடைய உடல் உலகத்திற்காகவும் அவருடைய கருத்தில் நிறைவேறவும் அருட்பணி கிறிஸ்தவர் உடல் உலகத்திற்காகவும் அவருடைய கருத்தில் நிறைவேறவும் அருட்பணி ஜேம்ஸ் அவருடைய உடல் நலத்திற்காகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் சிறப்பாக இந்த திருப்பணியில் நாம் ஜெபிப்போம். மேலும் இந்த நாளிலே நாம் ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடுகிறோம். நம்முடைய பகுதியிலும் கிராமத்திலும் உலகெங்கிலும் இருக்கிற அனைத்து ஆசிரியர்களும் நினைவு கொள்வோம். இன்று நமக்கு உறவி தந்திருக்கிற அருட்தந்தையர் அனைவருமே இந்த கல்வி பணியிலே ஆசிரியர் பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் அனைத்து ஆசிரியர்களுக்காகவும் அவர் செய்கின்ற பணி இறைவனால் ஆசிர்வதிக்கப்படவும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். மேலும் இந்த நாளை வழிநடத்துகின்ற புனித அந்தோனியா அன்பிய பொறுப்பாளர்களையும் அன்பிய குடும்பங்களையும் அன்பிய இறை மக்களையும் இந்த திருப்பணியில ஒப்புக்கூட ஜெபிப்போம். இறைவன் அன்பியத்தின் நிறைவாக ஆசிரியர்களுக்கு அன்பிய குடும்பங்களில் அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைவும் நிறைவாக நிறைந்திருக்க எதிர்பார்க்க. திருமதி ஆன்சி நடித்திருப்படியாக திருப்பயணத்தில் பாவிகளை தேடும் இதயம் என்ற தலைப்பில் சிந்திக்க புனித அந்தோனியார் அன்பிய குடும்பங்கள் சார்பாக இத்திருப்பலியில் பங்கேற்க அன்புடன் அழைக்கிறேன். இயேசு அன்பிற்கும் கனிவிற்கும் எப்படி மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கினாரோ அதை போன்று அவர் பாவிகளை தேடி வருவதிலும் மனத்தாழ்மைக்கும் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கினார். மனத்தாழ்மை இருக்கும் இடத்தில் பொறுமை இருக்கும், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கும், துன்பத்தை தாங்கிக் கொள்ளும் தன்மை இருக்கும். நம் இயேசுவிடம் மனத்தாழ்மை இருந்ததால் தான் அவரால் சிலுவை சுமக்க ஏற்றுக்கொள்ள முடிந்தது, துன்பங்களை தாங்கிக் கொள்ள முடிந்தது, பாவிகளாகிய நம்மை தேடி வந்து மீட்க முடிந்தது. இன்றைக்கும் நம்மிடத்தில் இயேசுவிடம் இருந்த மனத்தாழ்மை இருக்கிறதா என சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் புத்தகம் 29:30 வாசிக்கிறோம், இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்மை ஒருவரை உயர்த்தும். நாம் இயேசுவிடம் விளங்கிய மனத்தாழ்மை நமது வாழ்வில் கடைபிடித்து வாழும் பொழுது அவரால் நாம் உயர்த்தப்படுவோம் என்பது உறுதி. எனவே இயேசுவின் திரு இறுதிய பெருவிழாவை கொண்டாடும் இந்த நாளில் அவருடைய அளவு கடந்த அன்பை உணர்ந்து பார்ப்போம். அவரிடத்தில் இருந்த கனிவையும் அன்பையும் தாழ்மையும் நமது வாழ்வில் கடைபிடித்து வாழ்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாக பெறுவோம்.
இருக்கிறார் என்பதை புனித அந்தோனியாரை அனுப்பியதன் மூலமாக அன்பில் ஒருமைப்படுவோம், அன்பை பிறருக்கு பகிர்வோம், நம் வாழ்வில் சிறந்து விளங்குவோம். அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகுக்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நானே. ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார். நிலை வாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும். முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையை காட்டினார் இயேசு. அழிவில்லாத, கண்ணுக்கு புலப்படாத, எக்காலத்துக்கும் அரசராய் இருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தெய்வமே
முதலே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே அன்பார் உன் திருமகனுடைய இதயத்தில் சொல்லக்கூடிய அன்பை கண்ணோக்கியவர் அதன் ஆனந்தமும் கொடுப்பது உமக்கு முதலுமான எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிதோட செய்தார். இதிலிருந்து திரு அவையில் அருமடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறும். மீட்பு அளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர்கள் வானக தூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஏற்றி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவோமாக. எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் அருள்வளங்களை தந்து நாளும் உமது கண்மணி போல காத்திருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியில் நாடுகிறோம். அருட்கண்ணியர், துறவத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரிலும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும் உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கும் தேவையான அறிவு புரிய வேண்டும் என்று இறைவாமை நன்றாகின்றோம். தாயும் தந்தையுமான இறைவா, தங்கின் ஆண்டு விழாவிற்கு தயாராக உள்ள நாளில் உம்மை தேடி வந்திருக்கும் என் அன்பிய மக்களை நிறைவான ஆசீர்வதியும். எவ்வாறு என் அன்னையாம் கன்னிமரியாள் உம்மோடு ஒன்றித்து உம் திருவுள்ளத்தை நிறைவேற்றினாரோ அதுபோன்று என் மக்களிலும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றிருந்து உம் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதாக வாழவும் பிறரை அன்பு செய்யும் அனைவரும் இதயமாக மாறவும் மனப்பெற வேண்டும் என்று தேவாங்க மன்றம். மருத்துவமனையிலும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி தன்னையே அழித்துக் கொள்ளும் நிலையிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தவும் அவர்கள் பிறரை அன்பு செய்ய அழைக்கும் இதயமாக ஒருவரும் மாறவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எங்கள் ஊரை நிறைவாய் ஆசீர்வதியும். அனைவரும் உடல் உள்ளம் சுகம் பெற்று தங்கள் கடமைகளை சரிவர செய்யவும் ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும் செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும் சிறப்பாக என் பங்கில் உள்ள எல்லா ஆசிரியர்களையும் ஆசீர்வதித்து
ஏந்தி வந்திருக்கிற அந்த வேண்டுதல் வரம் அதை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறைவன் தருகின்ற இந்த விலை மதிப்பில்லாத ஆசிரியரை மாற்றிய கீதம் பாடி நாம் நிறைவாக பெற்றுக் கொள்வோம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பு கூறி திருவருட்சார் உம்முடைய திருப்பாரினை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இறைவனால் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயார் மற்றும் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆற்றும் உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூயா நம் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராம். சென்று வாழ்வோம். அனைவரும் நம்பருவோம். காக்கும் காவலரே, மதியாய் குறித்த
இதயம் காட்டி அழைக்கின்றார், இதயம் காட்டி அழைக்கின்றார். வறுமை துன்பம்